Hi friends, இன்னைக்கு நம்ம bracelet எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு நமக்கு இந்த மாதிரி silk thread, rings, 6 mm size gold bunch bead, இது 8 mm size gold bunch bead, இது வந்து lobster clasp, சின்ன சைஸ்ல உள்ள jump rings, gear lock, gear wire, 3 mm size gold bunch bead, Fevicryl fabric glue, cutter, cutting plier, அப்புறமா nose plier. ring bracelet செய்யறதுக்கு நம்ம இந்த மாதிரி rings எல்லாம் இப்படி first wrap பண்ணி எடுத்துடணும். rings எல்லாம் எப்படி wrap பண்ணனும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். இது வரைக்கும் ஒருவேளை நீங்க பார்க்கலனா நீங்க பாருங்க. அதுல வந்து rings எப்படி wrap பண்ணனும்னு நான் சொல்லி இருந்திருக்கேன். இவ்வளவு லெந்த்க்கு நம்ம இன்னைக்கு bracelet செய்ய போறோம். சோ ஃபர்ஸ்ட்ல நம்ம இதெல்லாம் நம்ம கோர்க்கலாம். சோ இது வந்து gear wire. பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் gear wire. கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நரம்பு மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ராங் கட். சோ gear wire இது வந்து நம்ம இப்படி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி gear lock. இந்த gear lock பாருங்க இப்படி இருக்கும். கடுகு சைஸ்ல தான் இருக்கும். பாருங்க இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். gear lock இது பேர் gear lock. இது வந்து லாக் பர்பஸ்க்கு வேண்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இது பேர் gear lock. சோ gear wireல ஃபர்ஸ்ட் நாம வந்து gear lock போடுறோம். ஃபர்ஸ்ட் இப்படி gear lock இப்படி போட்டோமா போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த lobster clasp பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒரு ரிங் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரிங்குக்குள்ளாடி இந்த gear wire இந்த மாதிரி இப்படி உள்ள போடணும். இப்படி போட்டுட்டு நல்லா பாருங்க இப்படி போட்டுட்டு இந்த gear lock இருக்கு பாத்தீங்களா? இந்த gear lockக்குள்ள இப்படி போடணும். இந்த மாதிரி இப்படி போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி டைட்டா நம்ம இழுக்கணும். பாருங்க இந்த மாதிரி இது இதுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? இனி இந்த லாக்கை நம்ம இப்படி போட்டுட்டோமா? இந்த லாக்கை நல்லா இப்படி தள்ளி வச்சு இப்ப நம்ம பிரஸ் பண்ணணும். இப்படி பிரஸ் பண்ணிட்டா இந்த லாப்ஸ்டர் கிளாஸ்ப் வந்து வெளியில வராது. பாருங்க இந்த மாதிரி இப்படி நல்லா இப்படி நெருக்கி வச்சுட்டு இந்த நோஸ் பிளேயர் இருக்கு பாத்தீங்களா? இதை வச்சு இப்படி பிரஸ் பண்ணணும். இது நல்லா ஃபிளெக்சிபிளா தான் இருக்கும். நல்லா சாஃப்டா தான் இருக்கும். இந்த கியர் லாக் வந்து நல்லா இப்படி பிரஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி இப்படி பிரஸ் பண்ணிடணும். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட மூவ் ஆகாது. இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம இதுல வந்து கோர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். எவ்வளவு பிரேஸ்லெட் லென்த் இருக்கோ அவ்வளவுக்கு பிளஸ் ½ இன்ச் வச்சு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துறோம். பாருங்க இதுல இருந்து நம்ம இப்போ 6 இன்ச்சஸ்ல தானே செய்ய போறோம். ஸோ 6 இன்ச்சஸ்க்கு இப்படி இதை கொண்டு வரணும். பிளஸ் ஒரு ½ இன்ச், ஒரு 1 இன்ச்சே நம்ம எடுக்கலாம். ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். 1 இன்ச் இப்படி எடுத்துட்டு இப்படி நம்ம கட் பண்ணலாம். ஸோ நல்லா பண்ணி பழகுன பிறகு ஒரு ½ இன்ச் எடுக்கலாம். நல்லா நம்ம திருப்பி திருப்பி செய்து பழகிட்டா நமக்கு இந்த இதில் முதல்ல நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இது வந்து நம்ம கொஞ்சம் வயர்லேயே நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால அதுக்கு பிறகு வேணா நம்ம ½ இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம கூட 1 இன்ச் அதிகமாக எடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நான் 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் இதுலேயே நம்ம வந்து இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து கியர் லாக் போடுவோம். ஸோ அதுக்கு வேண்டி ஒரு இன்ச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துட்டு இனி நம்ம கோர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம 3 mm பீட் நம்ம கோர்க்கலாம். இந்த மாதிரி இப்படி கோர்க்கச்சுல பாருங்க இந்த கொஞ்சம் இப்படி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா கியர் ஒயரை, அது அப்படியே இருக்கட்டும், கட் பண்ண வேண்டாம். இப்படி இந்த பீட்ஸ் கூடால இப்படி போட்டு இப்படி கோர்த்துடணும். அப்போ இது உள்ள போயிரும்ல, நல்ல செக்வர்டாக தான் இருக்கும். பாருங்க இப்படி பீட்ஸ் எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா கியர் ஒயர் இருக்குல்ல அதையும் சேர்த்து நம்ம இந்த பீடுக்குள்ளாடி இப்படி கோர்த்து எடுத்துடணும். பாருங்க இந்த மாதிரி
நம்ம 10 3mm பீட்ஸ் நம்ம கோர்க்க போறோம். பாருங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டோட்டலா 10 3mm பீட்ஸ் நமக்கு கோர்க்கணும். ஸோ நான் எல்லாம் கோர்த்துட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த எக்ஸ்ட்ரா கியர் வயர் இருக்குல்ல, அது தெரியவே இல்லை. அது எல்லாமே இந்த பீட்ஸ்குள்ளாலே வந்துட்டு. ஸோ அப்படி நம்ம ரொம்ப ஒட்டா வெட்டாம இந்த பீட்ஸ்குள்ளாடி நம்ம கோத்துட்டோம்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா அப்படி செக்யூரா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி இப்போ இப்படி 10 பீட்ஸ் கோர்த்தாச்சு. இனி ஒரு 6mm பீட் போட்டுட்டு திருப்பியும் 3mm பீட் போட்டுட்டு இனி இந்த ரிங் நம்ம ராப் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ரிங் இந்த ரிங்கை உள்ள போடுச்சுல பாருங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம ரிங் இப்படி போட்டோமா, போட்டுட்டு பாருங்க இப்படி சைடில் ஓடி இதை இப்படி எடுக்கணும் வெளியில. இப்படி சைடில் ஓடி பாருங்க, இப்படி சைடில் ஓடி தான் எடுத்திருக்கேன் பாருங்க. சைடில் ஓடி இப்படி எடுத்துட்டு உள்ள வந்து நான் ஒரு 8mm பீட் நான் கோர்க்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு 8mm பீட் கோர்த்துட்டு அப்புறமா இந்த கியர் வயரை பாருங்க திருப்பி இப்படி உள்ள ஓடி அடுத்த ஹோலுக்குள்ள நம்ம போட்டு எடுக்கணும். பாருங்க இந்த மாதிரி இப்படி கோர்த்து எடுக்கணும் பாருங்க. இந்த மாதிரி இப்படி கோர்த்துட்டு இனி நம்ம ஒரு 3mm பீட் போடணும் பாருங்க. இந்த மாதிரி இனி அடுத்து வேற கலர் பாருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுட்டு இப்படி சைடில் ஓடி இந்த கியர் வயரை இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு இதில் ஒரு 8mm பீட் இப்படி போடணும். போட்டுட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட் அந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹோல் வழியாக நம்ம இதை வெளியில் எடுக்கணும். பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு திருப்பியும் 3mm பீட் இந்த மாதிரி. இதே மாதிரி தான் இன்னும் நம்ம ஒரு 2 கலர்ல நம்ம கோர்க்கலாம். நான் கோர்த்துட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நமக்கு எத்தனை ரிங்ஸ் வேணுமோ அத்தனை ரிங்ஸ் நம்ம கோர்த்துலாம். இன்னைக்கு நான் சொல்லி தர பிரேஸ்லெட் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட்ல உள்ள ஒரு பிரேஸ்லெட் தான். நல்ல ஈஸியான ஒரு பிரேஸ்லெட். நீங்க எல்லாரும் இதை வந்து செய்து பாருங்க. இந்த மாதிரி இப்படி 10 பீட்ஸ் கோர்த்தாச்சு. இனி நம்ம ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துட்டு, இது வந்து பாருங்க இந்த அளவுக்கு பெருசா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சர்க்கிளாக மாற்றலாம். இந்த மாதிரி இப்படி 2 சைடு கொண்டு இந்த நோஸ் பிளேயர் வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் அப்படி சின்ன சைஸ் அப்படி மாறிடும். பாருங்க இந்த அளவுக்கு சின்ன சைஸா மாறிடுமா. இனி நம்ம இதில் கோர்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல கியர் லாக் போடணும். இந்த மாதிரி கியர் லாக் போட்டுட்டு அப்புறமா இந்த ஜம்ப் ரிங் போட்டுட்டு இனி பாருங்க இதை நம்ம நல்லா அழகாக இப்படி பிடிச்சிட்டு
இப்போ பாருங்கள், இந்த கியர் லாக்குன்னா இருக்குல்ல, இந்த கியர் லாக் வழியாக இந்த பீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீட்ஸ் வழியாக நம்ம இந்த கியர் ஒயர் இப்படி கோர்த்துட்டே போகணும். நல்லா பாருங்கள், திருப்பி இருக்க சொல்கிறேன். நான் இப்படி இந்த ரிங் போட்டோமா, இன்னும் இருக்குல்ல, கியர் லாக் வந்து இன்னும் இருக்குது, இன்னும் இருக்கா, இன்னும் அந்த ரிங்கு இன்னும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கியர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கியர் ஒயரை இந்த கியர் லாக் இருக்குல்ல, இதுக்குள்ளோடி இப்படி போடணும். போட்டுட்டு இதோடி நிறுத்திடக்கூடாது. அந்த பீட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட்ஸ்குள்ளோடி இப்படி போடணும். எவ்வளோ தூரம் அது போதோ அவ்வளோ தூரம் நம்ம பீட்ஸுக்குள்ளே இப்படி போட்டே போகணும். நம்ம எவ்வளோ தூரம் அது இன்சர்ட் பண்ணி போடுறோமோ அவ்வளோ தூரம் அது நல்லா செக்யூராக தானே இருக்கும், கலந்து வராது. இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டுட்டு இன்னும் நீளமாக இருக்கு பார்த்தீங்களா, நம்ம கட் பண்ண வேண்டாம், திருப்பியும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு இனி கொஞ்சம் இழுக்கணும் பாருங்க, இந்த மாதிரி. பாருங்க, இதை இனி இங்கே இழுக்கச்சில் இந்த ரிங் அப்படி பிடிச்சிடணும். இந்த ரிங் அப்படி பிடிச்சிட்டு இந்த கியர் ஒயர் இருக்குல்ல, இது வந்து நம்ம அப்படி இழுக்கணும். அப்போ நமக்கு நல்லா டைட் ஆயிரும். அப்புறமா இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ஹூக் இருக்குல்ல, இந்த ஹூக்கை வந்து இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஜம்பரிங்லோடு இப்படி போடணும் பாருங்க, இந்த மாதிரி. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உள்ள பிரேஸ்லெட் தான். பிரேஸ்லெட் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் இது. இந்த மாதிரி இருக்கும். இன்னும் வேறு வேறு டைப்பும் இருக்குது. இதில் நம்ம செயின் வச்சுலாம். அது நான் இனி வர வர கிளாஸஸில் நான் காட்டுவேன். ஒவ்வொரு கிளாஸில் வேறு வேறு மாதிரி தான் வரும். இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் பிரேஸ்லெட். இப்போ நம்ம இதை மெஷர் பண்ணி பார்த்தா நம்ம வந்து 6 inches சொன்னோம்ல, அதே மெஷர்மெண்ட்டில் இருக்கும் பாருங்கள். கை அளவு வந்து 5.5 inches. நம்ம வந்து 1/2 inches அதிகமாக எடுப்போம் இல்லையா, ஸோ அதான் 6 inches. இப்போ பாருங்கள், பிரேஸ்லெட்டோட சைஸ் வந்து 6 inches. பாருங்கள், 6 inches வந்துட்டா. இது கொஞ்சம் அப்படி பாருங்கள், பிரேஸ்லெட்டோட சைஸ் வந்து 6 inches. ஸோ உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். நீங்கள் எல்லாரும் இதை வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.